ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடத்தையோ கொஸ்டின் பேப்பரையோ அல்லது கையால் எழுதிய நோட்ஸையோ மணிக்கணக்காக உட்காந்து நாம டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் 5 வினாடியில அதை காப்பி பேஸ்ட் செய்யக்கூடிய ஒரு டெக்ஸ்டா மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டெக்ஸ்ட்டை வாய்ஸாவும் கேட்கலாம், எந்த மொழிக்கு டிரான்ஸ்லேட்டும் பண்ணி பார்க்க முடியும், பிடிஎஃபாவும் சேவ் பண்ணலாம். இதை எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை ஒர்க் ஷீட்டா மாற்றணும், பழைய கொஸ்டின் பேப்பரை எடிட் பண்ணணும், கையால் எழுதிய குறிப்புகளை கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும், அல்லது அலுவலகத்துக்கு நாம ஒரு விண்ணப்பத்தை டாக்குமெண்டா கொடுக்கணும். ஒவ்வொரு வரியையும் பார்த்து டைப் பண்றதுக்கு நேரம் ஆகும். அதோட பிழைகள் ஏற்பதற்கான வாய்ப்பும் அதிகம். இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றதுக்கான ஒரே ஒரு கூகுள் ஏஐ டூல் போதும். இன்னைக்கு நாம பயன்படுத்த போற ஏஐ டூல் பாத்தீங்கன்னா கூகுள் லென்ஸ். இது கூகுள் கொடுக்கக்கூடிய ஒரு இலவசமான வசதி. இதை நம்மளுடைய மொபைல்ல எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ்ல கூகுள் லென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா கூகுள் லென்ஸ் இன்ஸ்டால் அப்படின்னு காட்டும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான புத்தகத்தினுடைய பேஜையோ அல்லது கையால் எழுதிய நோட்ஸையோ முன்னாடியே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மேலே ஒரு கேமரா சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பேஜ் தேவையோ அந்த பேஜை நீங்கள் டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்தும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்த அந்த பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எது தேவையோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணுறேன். சில வினாடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை கூகுள் லென்ஸ் கண்டுபிடிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் கொடுத்த உடனே அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ப்ளூ கலராக மாறிடும். அதில் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே காப்பி ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபியூச்சர் இருக்குது பாருங்கள். காப்பிக்கு பக்கத்தில் லிசன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். திறன் அறிவோம் பல உள்தெரிகள். 1 காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இது. நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை கூகுள் லென்ஸ் அழகாக வாய்ஸ்லேயே வாசித்து காட்சி பாருங்கள். அதோடு மட்டும் இல்லை, லிசன் பக்கத்தில் டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி தமிழில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ஆங்கிலத்திலையும் ஆங்கிலத்தில் இருக்கிற டெக்ஸ்ட்டை தமிழுக்கும் நீங்கள் ஒரே கிளிக்கில் மாற்றிக்க முடியும். இப்படி டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எந்த லாங்குவேஜ் வேணால் மாற்றிக்க முடியும். இப்போ நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை உங்களுக்கு தேவையான இடத்துல பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ டாக்குமெண்ட் கொடுங்க. இப்போ காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் நம்ம ஃபோட்டோவில் இருந்த டெக்ஸ்ட் அப்படியே அழகாக டைப் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபார்மெட்டில் இதை சேவ் பண்ணிக்க முடியும். ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட் கொடுங்க. சேவஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய எந்த டாக்குமெண்ட்டாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பிடிஎஃபாக சேவ் பண்ணுறேன். பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட் ஒரு அழகான பிடிஎஃபாக மாறிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் மேலே இருக்கக்கூடிய டவுன்லோட் சிம்பிளை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரிண்டட் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கையால் எழுதின நோட்ஸ் கூட இதே மெத்தடை பின்பற்றி நம்ம டெக்ஸ்ட்டாக மாற்ற முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் கையால் எழுதிய ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணுறேன். இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. கீழே இருக்கக்கூடிய செலக்ட் டெக்ஸ்ட் கொடுங்க. டெக்ஸ்ட் எல்லாம் ப்ளூ கலராக மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் காப்பி கொடுங்க, காப்பி ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சரியா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லிசனை கிளிக் பண்ணுங்கள். The 30th of July 26. 4. The King's Parrots. I answer the following. 1. What? இப்படி நீங்கள் இதை வாய்ஸ் மூலமாகவும் செக் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு கூகுள் டாக்ஸ்லையோ அல்லது வாட்ஸ்அப் போன்ற அப்ளிகேஷன்லையோ இது நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே பயன்படுத்திக்க முடியும். இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கணக்கில் டைப் பண்ணுற வேலையை வெறும் 5 வினாடியில் முடிக்க முடியும். லிசன் ஆப்ஷனை அழுத்தினா போதும், அதுவே அந்த நோட்ஸை உங்களுக்கு அழகாக வாசித்தும் காட்டும். தமிழ் இருக்கக்கூடிய நோட்ஸை ஒரே கிளிக்ல நீங்க ஆங்கிலத்திலையும் மாத்திக்க முடியும். புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடத்தை சாட் ஜிபிடி அல்லது கூகுள் ஜெமினிக்கு நீங்க ஈஸியா சென்ட் பண்ணிக்கலாம். லெசன் பிளான், பிபிடி, ஒர்க் ஷீட், கொஸ்டின் பேப்பரை நீங்க எளிமையா தயாரிக்க முடியும். கையால் எழுதிய குறிப்புகளை டிஜிட்டல் டாக்குமெண்டா ரொம்ப ஈஸியா மாத்திக்க முடியும். பிடிஎஃப், வேர்ட் ஃபைல், கூகுள் டாக்ஸ் அப்படின்னு நீங்க எது வேணாலும் ஈஸியா சேவ் பண்ணிக்கலாம். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தினமும் பயன்படக்கூடிய ஒரு அருமையான டூல் தான் கூகுள் லென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஆசிரியர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆசிரியர்களுக்கான ஏஐ மற்றும் டெக்னாலஜி டிப்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஏஐ ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.